ஃப்ரீயாக எதையாவது வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரே சந்தோஷம் தான். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம், மாங்காய், அது கூடவே காய்கறி, கீரை எல்லாமே இந்த அண்ணா கொண்டு வந்தாங்க. கீரையும் மாம்பழமும் வாங்கினோம். அதுக்கு ஃப்ரீயாக இதே சைஸில் 2 மாங்காய் கொடுத்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் நிறைய மாங்காய் வாங்கி இருக்குது, இருந்தாலும் இந்த ஃப்ரீயாக 2 மாங்காய் வாங்கினதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ மாங்காய் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, மாங்காய் வத்தல் போடுறதுக்கு தான். மாங்காய் சீசனில் தான் கிடைக்கும் போது இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதே சாம்பார் கூட போட்டு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மாடியில் கொண்ட காய வைக்கணும். வதங்கினதுக்கு பிற்பாடு மஞ்சத்தூள், உப்பு, வெந்நீரை கொதிக்க விட்டு அள்ளி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கொட்டி ஆறோன்னா கொண்ட காய வைக்கணும். காய வச்சதுக்கு பிற்பாடு இது பண்ணுறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. மாங்காவை இதே சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சிக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம எடுத்து காய வைக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் என்ன, இந்த மாதிரி காய வைக்கிறப்பயே பாதி மாங்காய் முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் தென்னை மரம் வெட்டினாங்க. நாங்கள் வேறு மேலே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோமா, அதனால் தென்னங்குருத்து வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியாச்சு. எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.